வெல்கம் பேக் டு தேஜ் சேனல். நம்மளோட சேனலில் வந்து லாஸ்ட் வந்து நம்மளோட சுடிதார் நெக் லைன்ஸ்லாம் பார்த்தோம். நெக் லைன்ஸ் வந்து காமிக்கிறது இல்லாமல் எப்படி வந்து அதை ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து அடுத்த நெக் லைன்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளவுஸில் வந்து என்ன வேரியேஷன்ஸ் ஆகுது அப்படின்றது மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு இந்த பாட் நெக் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட ஃபினிஷிங் வந்து லாங் வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலோட வரும். ஏன்னா வந்து நமக்கு சுடிதாருக்கு வந்து வேறு சுடிதார் நெக் டீப் கம்மியாக இருக்கிறதால நம்மளோட நெக் விர்த்து வந்து சேஞ்சஸ் ஆகும். இது வந்து டீப் ஜாஸ்தி இருக்கிறதால வேறு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதோட வேரியேஷன்ஸ் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுது, இதுக்கு நான் எவ்வளோ நெக்கு ஷோல்டர் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியும் காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்கள். ப்ளவுஸில் வந்து இந்த நெக் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இவ்வளோ நாள் வந்து நம்ம நெக் லைன்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸோட நெக் லைன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் வந்து இதோட மெயின் ஃபேப்ரிக்கு, இது லைனிங். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, நான் இவ்வளோ வாட்டி உங்களுக்கு நெக் லைன்ஸ் காமிக்கும் போது 3 இன்ச்சஸ் மாத்திரம் நமக்கு நெக் விர்த் வச்சு காமிச்சோம். பட் இது பாருங்கள் 2.5 தான் வரும். ஏன்னா இது வந்து நெக்கோட டீப் வந்து நமக்கு வந்து 10 இருக்கிறதால, நெக் டீப் வந்து 10 இருக்கிறதால, ப்ளவுஸுன்றதால பேக் நெக் டீப் 10. இதுக்கு ஷோல்டர் நம்ம எவ்வளோ வைக்கிறோம்னாக்கா 5.5 வந்து ரெடி இருக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு 5.5 இருக்கணும். ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ இது ஃபுல்லாக பார்த்தோன்னாக்கா எவ்வளோ இருக்குனாக்கா 6 இருக்கும். இதே நம்ம ட்ரெஸ்ஸில் எப்படின்னாக்கா 6 வந்து ஷோல்டர் வைப்போம், ஆஃப் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு 6.5 வைப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து 13 இருக்கும். இது வந்து நமக்கு 11 வரணும். கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு நமக்கு 11 வரணும். இது எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு காமிக்கலாம். இதோட ஷோல்டர் வந்து இப்போ 37 சைஸ்க்கு நம்ம வந்து 5.5 ஷோல்டர் வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ்ஸு. இவ்வளோ வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ்ஸு நம்மளோட ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு. இன்னும் ஒரு 1/4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறது வந்து நம்ம நெக் லைன்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நமக்கு 2.5 இருக்குது. 2.5 ஒரு பாயிண்ட் அப்படி ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜாஸ்தியானால் பரவாயில்ல. இப்போ 2.5னா ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2.5க்குள்ளே நம்ம அந்த நெக் லைன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 2.5க்குள்ளேயே நம்ம நெக் லைன்ஸ் வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து 10 இன்ச்சஸ் இருக்கா. இப்போ வந்து ஸ்கொயர் டவுன் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே 2.5 வரும். ஸோ இங்கே 2.5 வரும். இவ்வளோ தான் 2.5. ஸோ இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வச்சுக்கணும். எப்பயுமே வந்து ப்ளவுஸுக்கு வந்து நமக்கு ஷோல்டர் நெக் விர்த்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அதே இங்கே வச்சா நமக்கு முதுகில் வந்து ப்ராடாக தெரியாது. அதனால் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வந்து ஜாஸ்தி வச்சுக்கிறோம் எந்த நெக் லைன்ஸாக இருந்தாலும். ஸோ நம்மளோட நெக் லைன்ஸ் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஸோ அதனால் 3.2 வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது, அப்படியே ஸ்டிச் அண்ட் டர்ன் பண்ணால் வந்து அந்த லுக்கு வந்து நல்லா இருக்காது. இதுக்கும் நம்ம அதே மாதிரி ஃபியூசிங் போட்டு அட்டாச் பண்ணி ஃபியூசிங் போட்டு தான் டர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்கலாம் ஸ்டிச்சிங் கூட எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ நெக் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஓகே? ஸோ நம்ம மெயின் ஃபேப்ரிக் வச்சு உள்ளே வந்து லைனிங்கை வந்து வச்சு அட்டாச் பண்ணிடணும். நம்ம ஸ்டிச் அண்ட் டர்ன் பண்ணால் அந்த அளவுக்கு வந்து லுக்கு வராது. நம்ம ஜஸ்ட்டு வந்து ராங் சைடு ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம ஜஸ்ட் அட்டாச் பண்ணுறோம். கீழே ஃபினிஷிங் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து ஒரு பட்டி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ இது நெக்கும் வந்து நம்ம ஃபியூசிங் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த பிரிண்ட் மேலே வந்து நல்ல சைடு, இப்போ வச்சுருக்க சைடு வந்து ராங் சைடு டல் பிரிண்ட் இருக்குல்ல, அது மேலே வந்து லைனிங்கை வச்சு நீட்டாக வந்து அட்டாச் பண்ணிடணும். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விடணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஒட்டின மாதிரி அட்டாச் பண்ணாவே போதுமாக இருக்கும். நம்ம நிறைய வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டு அட்டாச் பண்ணால் ஃபினிஷிங் பண்ணும்போது லுக் வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம எப்படி ஒரு கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இங்கே ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு க்ளீனாக தெரிலனா கூட நீங்கள் நல்லா வந்து ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு ஸ்டிச்சிங் என்ன சொல்கிறது, லைனிங் அட்டாச் பண்ணுறது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம கற்றுக்கணும் ஒன்றும் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் வந்து பப்புள்ஸ் மாத்திரம் இல்லாமல் அந்த நெக்கெல்லாம் வந்து ஒய்ட் ஆகிடாமல், நெக்கு நம்ம லைனிங் அட்டாச் பண்ணும்போதும் நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது என்னக்கா, அந்த நெக் வந்து ஒய்ட் ஆகிடக்கூடாது. நம்ம நெக்கு எவ்வளோ வைக்கிறோம், நம்ம வந்து 2.5 வச்சுருக்கோம், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ 2.5 + 2.5 5 இருக்கணும் அதோட விர்த்து லென்த்து. ஸோ அவ்வளோ மட்டுமே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஒய்டு பண்ணி வச்சு நம்ம லைனிங்கில் அட்டாச் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம கஷ்டப்பட்டு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கட் பண்ணது வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸாக வச்சு கரெக்டான மெஷர்மெண்ட்டை நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை அட்டாச் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக் ஃபியூசிங் வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான்.
பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீட்டாக வந்து எக்ஸ்ட்ராஸ் கிளாத் இருக்கிறதெல்லாம் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஒருத்தவங்க ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மெத்தடு வந்து நம்ம இப்படி தான் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ்லாம் வந்து உள்ளே வந்து செப்ரேட்டாக விட மாட்டோம். எல்லாமே வந்து நம்ம கட்டிங்லேயே விட்டுருவோம். ஸோ இப்போ கீழேயும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு செப்ரேட் பட்டி போட்டுப்போம். பாருங்கள், இதை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நம்ம ஏனோ தானோன்னு வச்சு நம்ம ஃபியூசிங்கில் வந்து கட் பண்ணிட்டா கூட அவ்வளோ ஈஸியாக வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகாது. ஏன்னா இது கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். ஸோ பர்ஃபெக்டாக நம்ம பண்ணாக்கா இந்த மாதிரி வந்து கரெக்டாக பின் பண்ணிக்கணும். நெக்கு வந்து கரெக்டாக டபுள் ஃபோல்டிங் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி அப்படிலாம் இல்லாமல் சென்டர் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கணும். பின் பண்ணிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கூட வந்து இப்படி அப்படி போகாமல் அப்படியே ஸ்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோல்டிங் ஃபியூசிங் எடுத்துகிட்டு ஆன் ஃபோல்டு மீன்ஸ் என்ன டபுள் ஃபோல்டிங் சைடு போட்டுட்டு அதான் 2 பக்கம் மடித்து போட்டிருக்கேன். இது நம்ம கட் பண்ணும்போது டபுள் பீஸாக வரும். சிங்கிள் ஃபியூசிங் கிடையாது, இது டபுள் ஃபியூசிங். ஆன் ஃபோல்டில் வந்து நம்ம சைடை பார்த்த மாதிரி ஃபியூசிங் வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும். ரா பீஸாக இருக்கக்கூடாது, செப்பரேட்டான பீஸாக இருக்கக்கூடாது. இப்போ செப்பரேட்டான பீஸாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது தனித்தனியாக போயிடும். ஸோ இது மாதிரி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நீட்டாக வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட்டோடு எங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அட்டாச் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம அர்ஜெண்ட்டாக ஹரிபரியாக நீங்கள் பண்ணிட்டா ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வந்து 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட் பேக் வந்தால் கூடமே நமக்கு வந்து ஃபுல் வந்து நம்ம டைமே வேஸ்ட் ஆகிடும். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம மார்க்கிங் பண்ணி நெக் வந்து ஃபியூசிங் கட் பண்ணி எடுக்கும் போதே வந்து கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால தான் வந்து பண்ணும்போதே நாங்களே வந்து ஸ்லோவாக தான் பண்ணுவோம், ஹரிபரியாக வந்து பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதே ஷேப்லேயும் இப்படி போடலாம். இதே ஷேப்பில் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா அதே ஷேப்பில் போடணும்னு அவசியம் இருக்காது. ஜஸ்ட்டு வந்து நம்ம ரவுண்டாகவும் போடலாம். நம்ம எப்போ அதே ஷேப்பில் நம்ம போடுவோம்னா நம்ம நெக் ஃபினிஷிங்கில் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு சுடிதாரில் வந்து ஃப்ரண்ட்டு சைடு வரணுன்னாக்கா இதே ஷேப்பில் வந்து நம்ம போடணும். ஸோ நமக்கு இப்போ வந்து தேவை கிடையாது. இது எப்படியும் வந்து நமக்கு உள்ளே போகிறதால இப்போ ஜஸ்ட்டு வந்து நம்ம அதே ஷேப்பில் கட் பண்ணிக்காமல் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டாவே போதுமாக இருக்கும். இன்னும் க்ரிப்பாகவே வந்து நல்லாவே இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து நம்மளோட நெக்கோட பிரிண்ட்டு வந்து முன்னாடி வருது அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டோடு நம்ம வந்து நீட்டாக வந்து மார்க் பண்ணி எடுக்கணும். இது ஆக்சுவலி உள்ளே போகுது அப்படின்னாக்கா அவுட் சைட் லைன் வந்து நீங்கள் ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், அதே ஷேப்பாகவும் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ மெயினாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இன்சைடு நெக்கு தான். இப்போ நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம்ல, இந்த நெக்கு தான் வந்து ஒரு பாயிண்ட்டு கூட ஜாஸ்தி கம்மி வந்து போயிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சுனாக்கா நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதில் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ எல்லா டைமே வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபியூசிங் கட் பண்ணி போட மாட்டோம். ரவுண்டு நெக்காக இருந்தால் நம்ம கிராஸ் பீஸ் பயாஸ் கொடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இதே வந்து டைமண்டாக இருந்தால் கூட நம்ம வந்து கார்னர் வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் கொடுத்து பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி நெக்ஸ்ட்லாம் வந்து நான் இந்த மாதிரி வந்து நீட்டாக ஒரு ஃபியூசிங்கோட ஃபினிஷ் பண்ணும்போது அந்த லுக் வந்து எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அது வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறம் லைனிங்கு நம்ம இந்த மாதிரி லைனிங்கில் வந்து ஒட்டிக்கணும். ஸோ இதுதான் நம்ம எப்பயும் பண்ணுறது தான் இது. ஸோ லைனிங் வாங்கும்போது இந்த மாதிரி நெக்கெலாம் இருக்குது, இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் லைனிங் வந்து நார்மலாக வாங்கினீங்கனாக்கா ஒரு 120 வாங்கினீங்கனாக்கா ஒரு 1.5 கூட எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து நியரஸ்ட் கலர் மேட்சிங் லைனிங்லாம் வந்து தேடணுமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணாக்கா நம்ம சார்ஜஸில் வந்து டிசைன் சார்ஜஸ் செப்ரேட்டாக வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம போட்டுடலாம். கூட எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டிசைனுக்கு வந்து 75லேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மேலே எவ்வளோ டைம் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து சார்ஜஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் 1/2 இன்ச்சு வச்சு நீட்டாக வந்து அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிட வேண்டாம். சும்மா ஒரு சின்ன கட்டு போட்டுக்கிட்டால் அந்த கிளாத் வந்து உங்களுக்கு டர்னிங் ஆகும். கட்டு போடலைன்னா அந்த கிளாத் டர்னிங் ஆகாது. ஸோ அதனால் நம்ம கட்டு போட்டுக்கணும். நம்ம வந்து நார்மல் லைனிங்கில் தான் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஏன்னா
மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா நம்மளோட நெக் லைன்ஸ்லாம் சுடிதார் நெக் லைன்ஸ்லாம் போய் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து நார்மலாக லைனிங்கில் நம்ம அந்த ஃபேப்ரிக் நம்ம லைனிங் வாங்கணும்ல அதுலேயே வந்து வச்சு உள்ளே தான் திருப்ப போகிறோம். அதனால் வந்து இதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான துணி போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம எப்படி இன்வெர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம் நெக்கு சம்டைம்ஸு, அந்த மாதிரி சுடிதாரில் தான் பண்ணுமா ப்ளவுஸில் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒன்றும் கிடையாது. எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒர்க்கு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து லுக் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், திருப்பியும் வந்து ஃப்யூசிங் அட்டாச் பண்ண பிறகும் வந்து சென்டர் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம அட்டாச் பண்ண போகணும். ஸோ நம்ம ஃப்யூசிங்கில் அட்டாச் பண்ணியாச்சு, நம்ம எங்கே வேணாலும் அட்டாச் பண்ணலான்னு பண்ணக்கூடாது. இங்கே இந்த ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் லைன் உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த ஃபோல்டிங் லைனும் சம்டைம்ஸ் வந்து ராங்கான லைனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால் நம்ம கரெக்டாக நம்ம இந்த மாதிரி நெக்கை வந்து பார்த்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபோல்டிங் லைன் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபோல்டிங் லைன் தான் சென்டர் லைன் நம்மள நினச்சிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான நுணுக்கங்கள் தான் வந்து கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்து கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டா தான் நம்ம போடும்போது ஸ்டெடியாக நிற்கும். சில பேர் ஸ்டிச் பண்ண பிறகு நெக் கொஞ்சம் இழுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எதனால் வருதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான ஒர்க்கெல்லாம் நம்ம கவனிக்காமல் அரிபரியாக வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதால தான் அப்படி ஆகுது. ஸோ பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம பண்ணுறது வந்து இது கஸ்டமர் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போதே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஏன்னா நிறைய டைம் வந்து டெய்லர் ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் நம்ம ஏதாவது ஒன்று வீடியோ அப்படின்னு காமிக்கும் போது கூட நம்ம கஸ்டமர்ஸ் தான் காமிப்போம். அப்படி இல்லைனா வந்து நம்ம செல்ஃபாக பேட்டர்ன் மேக்கிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம எது பண்ணாலும் பர்ஃபெக்ட் தான் பண்ணுவோம். அர்ஜென்ட்டாக பண்ணி ஏதோ ஒன்று அப்படின்றத காமிச்சு ஃபைனலாக வந்து கண்ணுக்கு நல்லா இருக்கிற மாதிரி வந்து காமிக்கிறது கிடையாது. இது வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைற மாதிரி கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டில் தான் நம்ம தச்சுருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணாக்கா இதெல்லாம் வந்து என்னென்னலாம் நீங்கள் வந்து பண்ணும்போது நார்மலாக பண்ணும்போது மிஸ் பண்ணுவீங்களோ இதில் ஏதாவது ஆட் ஆகிருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வர சின்ன மிஸ்டேக் கூட கண்டிப்பாக வந்து அவாய்ட் ஆகிடும். அவ்வளோதான் பாருங்கள். ஸோ இப்போ நாங்களே வந்து நிதானமாக தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ பொறுமையாக வந்து அந்த நெக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சு உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணோன்ட்டு பண்ணாமல் பொறுமையாக தான் பண்ணுறோம். இதுவும் வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட மிஷினோட ஃபூட் இருக்குல்ல, அந்த குதிரை இடம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு மட்டும்தான் அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நடுவில் வச்சு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக பெருசாக சின்னதாலாம் பண்ணாக்கா நமக்கு வந்து நிறைய ஒய்டு வந்து ஜாஸ்தி ஆகிடும். அந்த 1/4 இன்ச்சுனா அவ்வளோதான். நம்ம எவ்வளோ ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டுருக்கோமோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணவில்லை. எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் ஒய்டு ஜாஸ்தி ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கு மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி பண்ணும்போது தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா கட்டு இந்த மாதிரி கட் போட்டுக்கும் போது அந்த ஷேப்ஸ் வந்து நல்லா டர்னிங் ஆகும். அது எந்த நெக்காக இருந்தாலும் ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் சரி, எல்லா நெக்குக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி கட் போடும்போது நம்ம டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து மைக்ரோ டாட் ஃபியூசிங்கில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை திக்னஸ் ஃபியூசிங்லேயும் கேன்வாஸ்லேயும் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் வந்து திருப்பும் போதெல்லாம் ஹார்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பட் நம்ம பேட்டர்ன் மேக்கிங்கும் பண்ணுறதால நம்ம வந்து மைக்ரோ டாட் ஃபியூசிங் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் பாருங்கள். நம்ம ஃப்ளாட் ஸ்டிச் பண்ணும்போது எப்போயுமே அந்த ஃப்ளாட் ஸ்டிச் போடும்போது என்ன கவனிக்கணுனாக்கா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து போட்டுறக்கூடாது. நம்ம இப்போ நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா லைனிங்கில் தான் வந்து அது விழும். லைனிங்கில் அந்த ஃப்ளாட் ஸ்டிச் விழுற மாதிரி பார்த்துக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டுட்டிங்கன்னா அது வந்து அசிங்கமாக வந்து தெரியும். ஸோ இது மாதிரி லைனிங்கில் போட்டு நம்ம இதை இன்சர்ட் பண்ணி ஒரு அயன் பண்ணும்போது நம்ம இந்த போட்ட இந்த ஃப்ளாட் ஸ்டிச் வந்து வெளியே தெரியவே தெரியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சுனாக்கா இதுக்கப்புறம் நம்ம இதை உள்ளே தள்ளிட்டு நல்லா நீட்டாக வச்சு நம்ம கையிலேயே வந்து நல்லா நீட்டாக வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஹெம்மிங் பண்ணிக்கணும். இதை வந்து திருப்பி வந்து ஒரு ஸ்டிச் போட்டால் நல்லா இருக்காது. வெளியில் வந்து ஒரு நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணதே தெரியாத மாதிரி அவ்வளோ நீட்டாக வரும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸும் நிறைய வரும், கஸ்டமரும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ அவ்வளோதான். இவ்வளோ பொறுமையாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து பர்ஃபெக்டான நெக்ஸ்லாம் வரும். ஸோ இன்னும் நம்ம சேனலில் வந்து இன்னும் முக்கியமான நெக்ஸ்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நமக்கு நவராத்திரிலாம் இருந்ததால் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அப்பப்போ நமக்கு ஃபெஸ்டிவல்ஸ் வரதால் கொஞ்சம் பிரேக் ஆகிடுது.
பாருங்கள் அவ்வளோதான் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீட்டாக வந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கையிலேயே வந்து நீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எல்லாம் பண்ணி அயன் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உள் பக்கம் வந்து உங்களுக்கு அயன் பண்ணணும். உள் பக்கம் வந்து ஹெம்மிங் பண்ணணும். மேல் பக்கம் வந்து ஒரு நீட்டாக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த மாதிரி நிறைய பேர் தேடிட்டுனாக்கா நெக் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் சேர்ந்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ படிக்கணுன்னா கூட கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.